ஆதியாகமத்துல இருக்கிற நாலே நாலு பழங்கால கதைகள் இன்னைக்கும் நம்ம உலகத்தை நம்ம வாழ்க்கைய வடிவமைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுவாரஸ்யமான போதனையோட மையக்கருத்து. வாங்க, கடந்த காலத்தோட இந்த நிகழ்வுகள் நம்ம நிகழ்காலத்தை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் இன்னிக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நம்ம சமூகத்திலயும் ஏன் இந்த உலகத்திலயும் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. இதுதான் இந்த கருத்தோட ஆணிவேர். நம்ம பார்க்க போறது 4 முக்கியமான நிகழ்வுகள்: மனிதனின் வீழ்ச்சி, பெரிய வெள்ளம், பாபேல் கோபுரம், அப்புறம் சோதோம் நகரத்தோட அழிவு. இந்த போதனையின்படி இது வெறும் பழைய கதைகள் மட்டும் இல்ல, இன்னைக்கு மனிதகுலம் இருக்கிற நிலைமைக்கு இதுதான் அஸ்திவாரம்னு சொல்லுது. சரி, வாங்க இந்த யோசனைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நிகழ்காலத்தை புரிஞ்சிக்க நாம கடந்த காலத்தோட ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை பார்க்கணும்னு இந்த போதனை சொல்லுது. முதல்ல மனிதனின் வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த போதனைப்படி ஆதாமோட அந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமையால மொத்த காட்சியுமே மாறிடுச்சு. கடவுளோட நேரடியா பேசுற அந்த நிலைமையிலிருந்து பாவம், பயம், வெட்கம்னு ஒரு பெரிய பிரிவினை வந்துருச்சு. இது மனித அனுபவத்தோட தொடக்கத்தையே மாத்தி ஒரு உடைஞ்ச ஆரம்ப புள்ளிய கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இப்ப இந்த நீதிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது நாம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பத்தினது கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள் கூட சரியான உறவு நிலையில இருக்கிறது. இப்போ சோஷியல் மீடியால இன்னர் ரிலேஷன்ஷிப்னு ஸ்டேட்டஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கோங்க. அந்த வீழ்ச்சியின் போது அந்த ஸ்டேட்டஸ் தான் பறிபோயிடுச்சு. இப்போ இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விளக்கம் வருது. தோட்டத்துல வந்த பாம்பு நாம நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு விலங்கு இல்லையா. நாகாஷ் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு பிரகாசிக்கிற ஒன்றுன்னு அர்த்தம் வருதாம். அதாவது அது ஒரு சக்தி வாய்ந்த பிரகாசமான ஒரு ஆவிக்குரிய உயிரினம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன விளக்கம் ஏதேன் தோட்டத்துல நடந்த அந்த முழு சம்பவத்தமே வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது இல்லையா. ஆக அந்த ஒரே ஒரு செயல் இந்த 4 பெரிய விளைவுகளை கொண்டு வந்துச்சு. முதல்ல நீதியை இழக்கிறது, 2வது கடவுள்கிட்ட இருந்து பிரியறது, 3வது வெட்கமும் பயமும் உள்ள வர்றது, கடைசியா உடல் ரீதியாவும் சரி ஆன்மீக ரீதியாவும் சரி மரணம் உள்ளே வருது. இந்த போதனையின்படி நாம இன்னைக்கு சந்திக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் இதுதான் மூல காரணம். சரி, அடுத்த 2 முக்கியமான நிகழ்வுகளுக்கு போலாம். பாபேல் கோபுரமும் சோதோம் நகரமும். இதுல பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனுஷனோட கீழ்ப்படியாமையிலிருந்து ஒரு சமுதாயமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து கடவுளுக்கு எதிரா கிளர்ச்சி செய்யறத பாக்குறோம். இந்த நேரடி மேற்கோள பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கோபுரம் கட்டினவங்களோட திட்டம் தெய்வீக பார்வையில ஏன் அவ்ளோ ஆபத்தானதா பார்க்கப்பட்டுச்சுன்னு இது விளக்குது. இது வெறும் ஒரு உயரமான பில்டிங் கட்டுறது பத்தினது இல்ல. மனிதனோட எல்லையில்லாத பேராசையும் கடவுளே தேவையில்ல, நாங்களே எல்லாம் செஞ்சுப்போன்னு சொல்ற அந்த எண்ணத்தையும் இது காட்டுது. பாபேல் கோபுரத்தை பத்தி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கம் இருக்கு. அது என்னன்னா, அது வெறும் கோபுரம் இல்ல, பரிமாணங்களுக்கு நடுவுல பயணம் செய்யற ஒரு முயற்சிங்கிறாங்க. சில குறிப்பிட்ட எபிரேய வார்த்தைகளை வச்சு இதை விளக்குறாங்க. சலால்னா துளைக்கிறது, பட்சார்னா ரகசியங்களை அணுகிறது. அதாவது அவங்க இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவுல ஒரு வழிய, ஒரு போர்ட்டலை திறக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இங்க ஒரு ஆச்சரியமான, கொஞ்சம் முரண்பாடான கருத்து முன்வைக்கப்படுது. அவங்க மொழிகளை குழப்பி சிதறடிச்சது ஒரு தண்டனையா மட்டும் இல்லாம உறவகையில அது ஒரு கருணை செயல்தானா. ஏன்னா அவங்க அப்படியே ஒற்றுமையா இருந்திருந்தா இன்னும் ஒரு மோசமான அழிவை சந்திச்சிருப்பாங்க. அதனால அவங்களை இப்படி பிரிச்சது அந்த பெரிய தீர்ப்பு தடுத்து எதிர்காலத்துல ஒரு உண்மையான தேர்விற்கு வழியமைக்கிற ஒரு செயலாம். சோதம் நகரத்தை பத்தி பேசும்போது நாம பொதுவா நினைக்கிற பாவத்தை மட்டும் இந்த போதனை மையப்படுத்தல. ஆனா பெருமை, சமூக அநீதியில வேறு ஒன்றிய ஒரு பெரிய சமூக சரிவாவே பாக்குது. முக்கியமா எசேக்கியேல் புத்தகத்தின் அடிப்படையில அவங்களோட பெரிய பாவம் என்னன்னா, ஏழைகளையும் தேவையில இருக்கிறவங்களையும் கண்டுக்காம விட்டதுதான். இது ஒரு சமூக பொறுப்பின்மையோட உச்சகட்டம் இல்லையா? சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பார்த்தோம். வீழ்ச்சி, வெள்ளம், பாபேல், சோதோம்னு. இதுக்கெல்லாம் தீர்வென்ன? இந்த கடைசி பகுதி, கடந்த கால நிகழ்வுகளால உருவான அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த போதனை எப்படி ஒரு தெய்வீக தீர்வை முன்வைக்குதுன்னு விளக்கப் போகுது. இதுதான் இந்த போதனையோட கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் புதிய ஏற்பாட்டுல ஒரு தீர்வு இருக்குன்னு இது நேரா இணைக்குது. அதாவது வீழ்ச்சி, வெள்ளம், பாபேல், சோதோம் இந்த 4 நிகழ்வுகளோட மோசமான விளைவுகளையும் நேரடியாக சரி செய்யறதுக்காகவே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையும் மரணமும் வடிவமைக்கப்பட்டதுன்னு இந்த போதனை வாதிடுது. இந்த மேற்கோள் பாருங்க, இது எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுது. இந்த தெய்வீக தீர்வின் கடைசி நோக்கம் வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, மனிதனுக்கு அவனோட தேர்வு செய்யற சுதந்திரத்தை திரும்ப கொடுக்கறது தான்.
கடவுளை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல தன்னைத்தானே தேர்ந்தெடுக்கிறதாங்கிற அந்த உண்மையான சுதந்திரம். இந்த அட்டவணைய எல்லாத்தையும் ரொம்ப அழகா தொகுத்து காட்டுது. ஒரு பக்கம் ஆதியாகமத்தின் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் கிறிஸ்துவில் முன்வைக்கப்பட்ட தீர்வுகள். பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நேரடி தீர்வு. வீழ்ச்சியால வந்த பிரிவினைக்கு பதிலா ஐக்கியம், பாபேலின் குழப்பத்துக்கு பதிலா பெந்தகோஸ்து நாள்ல வந்த ஒற்றுமை. இது ஒரு முழுமையான மாற்றம். தப்போ இந்த முழு பகுப்பாய்விலிருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆமா, கடந்த காலத்தோட நிழல் நம்ம மேல இருக்கு, அது ஒரு சூழலை உருவாக்குது. ஆனா நம்ம எதிர்காலத்தை வடிவமைக்கிற சக்தி நம்மளோட தனிப்பட்ட தேர்வுகள்ல தான் இருக்கு. இதுதான் இந்த போதனையோட மையச் செய்தி. இப்போ இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். கடந்த காலத்தோட தாக்கங்களை பத்தி விரிவாக பேசுற இந்த போதனை கடைசியில நம்மளோட நிகழ்கால தேர்வுகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சிந்திக்க வைக்குது. கடந்த காலம் விளைவுகளை உருவாக்குனா எந்த தேர்வுகள் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும்? யோசிச்சு பாருங்க.